இந்த பவுடர் நோய் எதிர்ப்பு சக்தி எந்த நோயாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த பவுடருக்கு இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த மருத்துவம் வாய்ந்த ஒரு பொடி. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி 1 டீஸ்பூனுங்க, மிளகாய் நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நிலக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைங்க, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், புளி கொஞ்சங்க, பூண்டு ஒரு 5 பல். அப்புறம் முருங்கைக்கீரைங்க. முதல் நாளே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா உணர்த்தி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதிகமாக எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த நிலக்கடலை போட்டுக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. இது நான் பச்சை வேர்க்கடலை, அதனால் நான் வறுக்கிறேன். நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் இருக்குதுங்க, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுச்சுங்க. அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்து மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வறுபட்டுச்சுங்க, இது எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் புளி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாங்க. பிச்சு போடுங்க. புளி வறுபட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையும் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இதை நல்லா சுக்காட்ட காயிற வரலும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அந்த கீரையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரலும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நுணுக்கணும்னா நுணுங்கிடணும். அதாவது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா இப்படி நுணுங்கணும். அந்த அளவு நல்லா வறுத்துக்குங்க. அடுப்பு மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. எங்கேயும் போயிடாதீங்க, கூடவே இருந்து வறுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு, ப்ளஸ் இந்த வறுத்த சாமான்கள்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த பொடியை சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அல்லது நெய் போட்டாலும் போட்டுக்கோங்க, அல்லது வறுக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தாலும் ஓகே. நான் கடலெண்ணெய் ஊற்றி தான் வறுத்தேன். ஏன்னா இதில் நிலக்கடலை போட்டிருக்கனால கடலெண்ணெய் ஊற்றி வறுத்தேன். நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை ஊற்றி வறுத்துக்கோங்க, வறுத்து அரைச்சிக்கோங்க. இந்த முருங்கை பொடியை நான் ராகி தோசை ஊற்றிருக்கிறேங்க. இந்த ராகி தோசையிலையும் போட்டுக்கலாம். இது சாதாரணமாக அரிசி மாவு தோசையிலையும் போட்டுக்கலாம். எந்த தோசையில் வேணாலும் நம்ம இந்த முருங்கை பொடியை போட்டுக்கலாங்க. இட்லிக்கும் தொட்டி சாப்பிட்லாம். பொடி தோசையாகவும் இப்படி செஞ்சும் கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ஆறினோடனே அரைச்சிட்டு ஒரு தட்டில் போடுங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சதுனால சூடாக இருக்கும் லைட்டாக. தட்டில் போட்டு நல்லா உணர்த்தி இந்த மாதிரி பாட்டில்லையோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலையோ போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை கிராமத்தில் கிடைக்கும். டவுனில் இருக்கிறவங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி கீரையை பொடி கீரை முருங்கைக்கீரையை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ஓகே.
இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.